எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது தொகுதி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த பின்னர் தாவேகாவில் இணைவதை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்களுக்கு இடைத்தேர்தலில் சீட் வழங்கக்கூடாது என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறினார். மத்திய அரசுடன் மாநில அரசு பரஸ்பர உறவோடு இருப்பது நல்லதுதான் என்று கூறிய கார்த்தி சிதம்பரம், தாவேக அரசு 5 ஆண்டு நீடிக்கும் பாதுகாப்பற்ற உணர்வுடன் இருக்க தேவையில்லை என்று தெரிவித்தார். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த எம்எல்ஏவும் வேண்டாம். இவங்களுக்கே 106 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 11-12 பேர் மற்ற கட்சியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவங்களை தவிர்த்துட்டு யாரும் அரசாங்கம் அமைக்க யாரும் போறதில்லை. இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே வேண்டாம். இவங்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அதை தேயவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை நான் ஏத்துக்கவே இல்லை. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இப்ப தேர்தல் நடந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அது இன்னொரு கட்சிகளை போய் நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறத நான் ஏத்துக்கவே இல்லை. அதை நான் வன்மையாக எனக்கு பொறுத்தவரைக்கும் நிராகரிக்கிறேன். என்ன பேரம் வேணா வச்சுக்கலாம், நீங்க எந்த பேரம், இதை நான் ஏத்துக்கல. இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில சேர்றதையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணவங்க யாருக்கு இவங்க இடைத்தேர்தலை சீட்டும் கொடுக்க கூடாது.